ஹாய் மக்களே, லாஸ்ட் வீக் நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக திருச்செந்தூர் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக திருச்செந்தூர் போகணும் அப்படிங்கிறது என்னோடய பிளான். பட் அது நடக்கவே இல்லை. லாஸ்ட் வீக் அது நடந்ததை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆனால் நம்ம முருகக்கடவுள் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. ரொம்ப சோதனைகளை கொடுத்து தான் அவரை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பத்தையே எங்களுக்கு கொடுத்தாருங்க. நாங்கள் ஒரு ட்ரெயினுக்கு பிளான் பண்ணி போனால் அந்த ட்ரெயினே கேன்சல் ஆயிடுச்சுங்க. வழக்கமாக வர ட்ரெயினை அன்னைக்குன்னு பார்த்து கேன்சல் ஆனது எங்கள் நேரம் தானே சொல்லணும். இதுலேயே தெரியலையா முருகன் நம்மளை சோதிக்கிறாருன்னு. கடைசியாக ஈரோடு ஜங்ஷன்லேருந்து 2 மணிக்கு தான் திருநெல்வேலிக்கு ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி என்ன, அதில் தான் ஏறணும். ஏறி உட்காந்து நாங்கள் கோ பேசஞ்சர்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டே வந்ததில் திண்டுக்கல் வந்ததே தெரியல. திண்டுக்கல்லில் நல்லா மழை பெஞ்சு வானவில் வேற பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. என்ன இருந்தாலும் இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணுறது சந்தோஷமாக இருந்தது. கொடை ரோடு வந்தோடனே சாரல் மழை வேற பெஞ்சுது. எங்கள் ரிஹான் குட்டி என்னன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருந்தான். நான் கூப்பிட்டு பார்த்தேன், எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவங்க அப்பா கிட்ட சொல்லி மொபைலில் கொஞ்சம் சாங் போட்டு விடுங்கன்னு சொன்னோடனே சார் பயங்கரமாக குஷியாகி எழுந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். பயங்கர வைப் மூட்லேயே தான் வந்தான். இது அவனுக்கு செகண்ட் ட்ரெயின் ட்ராவல். ஃபஸ்ட்டு டைம் 6 months பேபியாக இருக்கும்போது சாதம் ஊட்டுறதுக்காக குருவாயூர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சனால செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். ஈவினிங் 6 o'clockலாம் ட்ரெயின் மதுரையை ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் மலையெல்லாம் பார்த்துட்டே வந்ததில் திருநெல்வேலி வந்ததே தெரியல. 9 o'clockலாம் திருநெல்வேலி ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் வந்த ட்ரெயினும் கிளம்பி போயிடுச்சு. டாடா பாபா சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பேலன்ஸை நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். பாய்.